ஈரோட்டுல ஆடைகள் மாட்டுனுச்சு, நெல்லையில கோடிகள் மாட்டுனுச்சு. சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாத அண்ணாமலை நாட்டு மக்களை எப்படி காப்பாற்றுவாரு? அன்பார்ந்தவர்களை சிந்திச்சு பாருங்க. ஈழத்தில் போர் வெடிக்கும் போதும் கடலில் சென்ற மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படும் போதும் கச்சத்தீவு பற்றி காத்து கூட வராத மோடிக்கு தேர்தல் வரும்போது மட்டும் எப்படி கருத்து வருகிறது என்பதை சிந்திச்சு பாருங்கள். கேட்கிறவங்க ஆனப்பையில இருந்தா கேப்பையில நெய்ய முடியுமா? அந்த கதை தான். அன்பார்ந்தவர்களே, இவர்கள் நமக்கு முன்னிலையில் ஒரு நாடகத்தை நடத்துகிறார்கள். அதனை புரிந்து நாம் தமிழர்களாக ஒன்றிணைய வேண்டும். அண்ணன் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில், பொள்ளாச்சியில், ஈரோட்டில், திருப்பூரில், நீலகிரியில் பாஜக நாங்க தான் வெல்லுவோம், எழுதி வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. பிரபாகரன் பிள்ளைகள் நாங்க சொல்றோம், அண்ணாமலை அவர்களே இந்த கொங்கு மண்டலத்தில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்களே வெல்லுவோம். நாம் தமிழர் கட்சியோட பிரதமர் வேட்பாளர் யாருன்னு கேக்குறீங்க? அண்ணாமலை அவர்களே, தமிழ்நாட்டில் நாங்கள் நிறுத்தி இருக்கின்ற 39 பாராளுமன்ற வேட்பாளர்களும் நல்ல பேச்சாளர்கள், ஆகச்சிறந்த கல்வியாளர்கள். உங்க நாடாளுமன்ற போட்டியாளர்கள், வேட்பாளர்கள் யாராவது ஒருத்தர் எங்கள் வேட்பாளர்களோடு போட்டியிடுவார்களா? பேச்சு கருத்து ரீதியா போட்டிடுவார்களா? முடியாது. அன்பார்ந்தவர்களே, இந்த அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, நாடாளுமன்றத்திற்கு போய் நீ என்ன டீ ஆத்த போறீங்களான்னு. நாங்க டீ ஆத்துறோமா இல்ல டீ குடிச்சவங்க, டீ ஆத்துறவங்க எல்லாத்தையும் சேர்த்து 2 ஆத்து ஆத்துறோமா என்பதனை நாடாளுமன்ற தேர்தல் சொல்லும். நாடாளுமன்ற தேர்தலுக்குள் நாம் தமிழர் கட்சியின் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்றத்திற்குள் ஏற்றி நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் சொல்லுவோம். அன்பார்ந்தவர்களே, ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் என்பார்கள். அதே போன்று இந்த தமிழ்நாட்டில் ஆரியர்களை விரட்டி அடித்த பிரபாகரன் படைகள் என்று வரலாறு சொல்லும். ஆரியத்தை அழிப்போம், திராவிடத்தை தகர்ப்போம், தமிழ் தேசியம் படைப்போம். நமது தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம்